Fine. Okay. Okay, fine. So first of all, we'll directly go to this place. Okay, va. Hibernate அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலா? What is mean by an hibernate? ORM. Yes, very good. It's an ORM tool. கரெக்ட்டுங்களா? இது ORM tool அப்படிங்கிறதுனால it's like just give a sec. ஸோ இட்ஸ் ஓஆர்எம் டூல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு டேட்டா பேஸும் என்னோட ஜாவா அப்ளிகேஷனும் ஒரு சிம்பிளான தாட்ல எனக்கு மெர்ஜ் ஆக போகுது. இன்னைக்கு நீ பாக்குற ஒரு விஷயத்துல எந்த அளவு கஷ்டமா இருக்கிற விஷயத்துக்கு வந்து எவ்வளவு சிம்பிளா இருக்கும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீ வந்து நிறைய கமாண்டை வந்து நீங்க வந்து டேட்டா பேஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணி பாக்குற விஷயத்த வந்து எப்படி ஒரு சிம்பிள் திங்கை வச்சு இன்னைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நீங்க கத்துக்க போறீங்க. ஓகேவா? ஸோ லெட் மீ டூ இட் ஃப்ரம் த ஸ்கிராச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we were created that Maven ப்ராஜெக்ட். கரெக்ட்டுங்களா? ஒவ்வொரு தடவை சொல்லி சொல்லி பழகுங்க, அப்பதான் மண்டையில நிற்கும். அதுக்காக தான் சொல்றது. சரியா? கிரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட், மேக் ஷூர் தட் யூ வில் செக் இட் அண்ட் கிளிக் ஆன் த நெக்ஸ்ட். குரூப் ஐடியில நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா பேக்கேஜ் நேம் கொடுக்க போறோம். ஜஸ்ட் லைக் I'll keep like this kind of a thing. ஆர்டிஃபேக்ட் ஐடியில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைபர்னேட் மேப்பிங் அப்படின்னு சும்மா நான் போட்டுக்கிறேன். ஓகே, நேம் ஆஃப் தட் எக்ஸ்எம்எல் வந்து பார்த்தேன் அப்படின்னா அதே சேம் பேரு அதே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சிம்பிளா வில் கிரியேட் இட் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். சும்மா பேர் கொடுக்கறது தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்ப ஹைபர்னேட் மேப்பிங் அப்படின்ற பேர்ல நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ லெட் இட் ஃபினிஷ் தட் 100% ஓவர் ஹியர். ஸோ இட் இஸ் ட்ரை டு பில்ட் த திங். ஸோ ஹைபர்னேட் மேப்பிங் அப்படிங்கிறது எனக்கு பில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண போறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ வி ஆல் ரிமெம்பர் இட். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் தட் எக்ஸிக்யூட்டிங் வேரியபிள் இன் தட் பொசிஷன். என்விரான்மெண்ட் ஜேஆர்க்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இதுல எனக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸை நம்ம ஆட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இதை நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தே நான் எடுத்துக்கிறேன் சிம்பிளா, இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் மை டைம். So probably we were worked with up to this dependency only. Just we will take it those dependency and I will put over here. Just I will save it in that place. Save. So இத மொத்தமா சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைபர்னேட் மேப்பிங்ன்றது ஒன்று இருக்கு. கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create that separate class. இத வந்து ஆப் அப்படினே பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஐ ஹேவ் த கிளாஸ் நேம் கால்ட் app. ஓகே, கண்டிப்பா அடுத்து என்ன பண்ணிருப்போம்? Yes, very good. Think it is nothing other than a main method. Correct na? Try to answer each and every one of you. Don't be sitting idle and try to execute your thought also. Okay, right. So once you created the main method, what is the next step? What is the next step? So connect configurations. Yes, very good. Configuration to object. Yes, great. That is what that ORM we were talked about it, right? So we have to create a configuration from the hibernate.org. Okay, so configuration அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா I haven't here it is. Yes, so configuration org.hibernate.cfg எனக்கு இருக்கு. So simple con equal to new configuration அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். So simply it will come over here. Then I took it. The next வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த configuration I have to configure it. கரெக்ட்டுங்களா? So that what I am going to do from the reference of con I will configure it. ஓகேவா? அப்ப அந்த கான்ஃபிகர் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா I need one separate XML that we all know it. So for that purpose go to your resources, right click, click on new, click on the other. So இந்த otherல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபர்னேட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். Just you will take that hibernate configuration file and click on the next. So இந்த இடத்துல தான் நம்ம வந்து டீடைல்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? So first thing our driver class. Driver class என்னது? Driver class com dot mysql dot
cj dot jdbc dot driver அப்படிங்கிறது தான். ஓகேவா? so those who doesn't even known, please come to know the same thing which we were used. driver oda class com.mysql.cj.jdbc.driver. ஓகேவா? then connection url தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா jdbc colon என்ன டேட்டாபேஸ் அந்த டேட்டாபேஸ் localhost with the port number followed by your database name. I will keep the database name, it is called mapping. நான் என்னோட database name என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா mapping நே பேர் வச்சுக்கிறேன். so password நான் போட்டுக்கிறேன். தப்பா போட்டனா yes now it got opened. so அப்போ ஒரு டேட்டாபேஸை வந்து பாத்தீங்கன்னா மேப்பிங்ன்ற பேர்ல கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற இது தெரியும் இல்லையா, கிரியேட் டேட்டாபேஸ் mapping அதே பேர். ஓகேவா? so simply I will create it. so mapping கேம் கேப்ஸ் நினைக்கிறேன். அது நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம்ப்பா. it is not like that you have to keep it like capital or small. it's not like a case sensitive லாம் கிடையாது இது. சரிங்களா? so இப்போ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் மேப்பிங் அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். so mappingன்றது எனக்கு வந்துருச்சு. so சிம்பிளா இங்க நம்ம SQL தெரிஞ்சிக்கிறதுக்காக, அப்படி இல்லனா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. okay then we know that the username is nothing other than this and password is nothing other than this. இதை இங்கேயும் கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸா நீங்களும் செட் பண்ணிக்கலாம். நான் பல தடவை சொல்லிட்டேன். சரியா? இங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் இங்கே கொடுத்துறேன். அவ்வளவுதான். சரியா? ரைட். so click on the finish button after you done this things. இதுதான் அந்த விஷயங்கள். so சோர்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல் எல்லாம் தெரிஞ்சிடும். கரெக்ட்டுங்களா? சோ என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், டிரைவர் கிளாஸ் அண்ட் தென் URL எல்லாம் தெரிஞ்சிரும். இதுல இன்னொரு ரெண்டு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம்? Hibernate 2HTD something. from next time onwards HBM 2DDL. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா hibernate.hibernate2ddl.auto. இது எதுக்காக யூஸ் பண்றோம்? update பண்றதுக்காக. either we are creating this configuration file or creating this database or updating my database ன்றது இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா தான் நமக்கு தெரியும். so first of all இப்போ நம்ம create அப்படிங்க கொடுக்கிறதுனால நம்ம create னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினா it's obviously like hibernate.show_sql அப்படிங்கிறது. so இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன பண்ணும் அப்படினா நம்மளோட SQL கமாண்ட்லாம் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு கன்சோல்ல காட்டுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி hibernate.showSQL அப்படிங்கிறது ட்ரூவா இருந்ததுன்னா. ஓகேவா? சோ நீ படிக்க போறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்ல, ஒரு 4 இல்ல 5 ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான். ஓகேவா? and then you are going to execute it. இப்போ இதுல பேர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டிஃபால்ட்டாவே இந்த பேர் தான் இது எடுத்துக்கும். இன் கேஸ் இந்த பேரை நீ மாத்துறனா இதுக்குள்ள நீ பேரை கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. so if I run the program you all can see that the thing got executed and got terminated as well. hibernate க்கு இது புரியுது, இந்த கான்ஃபிகரேஷன் தான் எனக்கு புரியுது. in case if I doesn't have this hibernate you don't know. ஓகேவா? so that is the only observation of this configure thing. okay configure பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? annotated mapping code. no configure பண்ணதுக்கு அப்புறமேட்டு we have to create one session factory. yes exactly. ஆனா session factory என்னால டைரக்ட்டா எடுக்க முடியாது because it's an interface. so அப்ப யார் மூலமா எடுத்துட்டு வருவோம்? build session. yes fine, but it will take from the configuration ல இருந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். con. ஓகேவா? so build session factory அப்படிங்கறது அந்த மெத்தட். so இத நான் ரிட்டர்ன் வாங்கனா எனக்கு எதுல சேவ் பண்ண முடியும்னா I can save in the format called session factory மூலமாவே நல்லா சேவ் பண்ண முடியும். ஓகேவா? so session factory ல இருந்து நம்ம எதை எடுக்க போறோம்? open
செஷன்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இல்லையா, பில்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ sf டாட் ஓப்பன் செஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு செஷனும் கிடைச்சிடுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த செஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are having the 4 methods. இந்த செஷனுக்குள்ள இருக்கிறதா இந்த 4 மெத்தட். என்னென்ன மெத்தடு? persist, அடுத்து find, very good, merge, super, next remove. This 4 commands we will have in the session. ஓகேவா. அப்ப செஷனை வச்சுட்டு நான் persistum கொடுக்கலாம், but it requires some object. Okay, we will come to the object later. So இந்த ஆப்ஜெக்ட் நான் அப்புறம் வரேன். ஓகேவா. ஸோ நான் எப்பப்பெல்லாம் பெர்சிஸ்ட் தரணும், கண்டிப்பா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா we must have the transactions. இந்த விஷயத்தை நான் எடுத்துட்டு வரேன் இல்ல பண்ணல அப்படிங்கிறது இதுக்கு தெரியணும். ஸோ ஆப்வியஸ்லி we need to have a transaction at the front. அப்ப அது யார்கிட்ட இருக்காங்கன்னா செஷன் கிட்டே இருக்காங்க. ஸோ begin transaction அப்படின்னு கொடுத்து நான் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா. ஸோ அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிடலாம், டிரான்சாக்ஷனை நான் வந்து கமிட் பண்ணணும் இல்லைன்னா இது பண்ணணும், ரோல் பேக் நான் பண்ணணும் இன் கேஸ் இட் இஸ் காட் ஃபெயில்டு. ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட், இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா நம்ம கிட்ட இப்போ இது டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகுது, எல்லாம் பண்ணுது. ஆனா டேட்டா பேஸ்ல இப்போ ஒரு டேபிள கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜாவா அப்ளிகேஷன் வழியா டேபிள கிரியேட் பண்ணணும். கரெக்டா. ஸோ ஹவு தட் வி வில் டூ இட், ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் கிரியேட்டிங் அ செப்பரேட் classes for the particular table. ஓகேவா. சோ இப்போதைக்கு நான் சிம்பிளா வந்து ஏதாவது ஒரு டேபிள் நீங்களே கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க பார்க்கலாம். மேப்பிங் ஏற்கனவே டேட்டா பேஸ் வச்சிருக்கோம், சோ அதனால டேபிள் கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சுக்கலாமா? எனிதிங் யூ வான்ட் டு கிரியேட்? ரூட்ஸ் வச்சுக்கலாம். ரூட்ஸா? Okay, fine. I'll keep the name of the class called roots. Okay, so roots அப்படிங்கறதா. So இப்போ இந்த ரூட்ஸ்க்குள்ள என்னென்ன டேட்டா இருக்க போகுது? ரூட்ஸ்க்குள்ள என்னென்ன டேட்டா இருக்க போகுது? number of rows and columns. என்னென்ன டேட்டா இருக்க போகுது? டேட்டா என்னென்ன டேட்டா கொடுக்க போறோம்? யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்களா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரைவேட்டா ஒரு யூசர் நேம் எனக்கு வேணும் இல்லையா. ஸோ ஐ வில் கிரியேட் லைக் ஏ யூசர் நேம். தென் பிரைவேட்டா எனக்கு ஒரு பாஸ்வேர்ட். அடுத்து வேற எதுனா? ஸோ ஒரு பிரைமரி கீக்காக எஸ்எல் நம்பர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் கீப் இட் லைக் அ பிரைமரி கீ, ஸோ யூ கேன் கீப் இட் லைக் சம் சீரியல் நம்பர் ஆர் சச் திங்ஸ். ஸோ இது பிரைமரி கீ நீங்க சொன்னதுனால இந்த டேகோட எனக்கு என்ன இருந்திருக்கணும், ஐடிங்கிற இந்த அனோட்டேஷன் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். this resembles that this particular variable is my primary key for my database அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இது பாஸ்வேர்ட் வந்து நாட் நல்னு கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நாட் நல்னு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, so obviously what we can mention @ என்ன போடணும்? நோ காலம். கரெக்ட். @ காலம்ல என்ன சொல்லணும்? வெரி குட். நல்லபிள் என்ன சொல்லணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லணும். நல்லபிள் நீ ட்ரூன்னு கொடுத்தனா அது நாட் நல்லுன்றது டிஃபால்ட்டா அது எடுத்துக்காது. நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா? அதுக்காக நல்லபிள் ஈக்குவல் டு ட்ரூ. சரியா? ரைட். நெக்ஸ்ட் let's give not a problem. So obviously நம்மளோட கிளாஸுக்கு மேல கண்டிப்பா ஒரு annotation யூஸ் பண்ணுவோம். that annotation called entity. எதுக்கு இந்த annotation யூஸ் பண்றோம்? why we are using this annotation on top of the class? because இந்த rootன்ற டேபிள் வந்து அந்த டேட்டாபேஸ்ல இருக்கான்னு செக் பண்றதுக்காக. okay, so the name which you are having, the class name, it belongs to my database table. என்னோட டேட்டாபேஸ்ல இங்க ஷோ டேபிள்னு கொடுப்பேன் இல்லையா, ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணனா you can see it is nothing. ஓகேவா? பட் ஆனா இது எனக்கு ரூட்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு டேபிள் இது கிரியேட் பண்ணனும் அப்படினா I have to keep that particular class called @entity அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இது பிரைவேட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இடத்துல மட்டும் தான் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ அத எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா we were created that
என்கேப்சுலேஷன் கான்செப்ட் நம்ம பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்ப பப்ளிக் சொல்லுங்க கௌதம். சார் நல்லபிள் ட்ரூன்னு கொடுத்தா ட்ரூ நல்ல வேல்யூ எடுத்துக்கும் சார், அது கொடுக்க தேவையில்ல சார். Okay, let me change it, no problem. Just give a sec, every one of you please. Okay, fine, I received another message. Okay, fine. So make it like a false, that's not a big thing. Fine. So இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிளை வந்து டைரக்டா என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கிளாஸ்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we were created getters and setters இல்லையா? ஸோ அப்ப செட்டர் மூலியமா இந்த வேல்யூவை செட் பண்ணலாம், கெட்டர் மூலியமா இந்த டேட்டா எல்லாத்தையும் கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்ப கெட் பண்றோம் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா என்ன கொடுப்பேன் அப்படின்னா, void get serial number அப்படின்னு நான் சும்மா எடுத்துக்கிறேன். ஸோ இது கெட் பண்றோம் அப்படின்றதுனால கண்டிப்பா இது என்ன பண்ணிருக்கணும், எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கணும், கரெக்டா? So return that what? That serial number is return பண்ணனும். அப்ப நான் ஒரு இடத்துல ரிட்டர்ன் பண்றேன் அப்படினா எனக்கு கண்டிப்பா என்ன இருக்க கூடாது, voidங்கிறது இருக்க கூடாது. அப்ப serial numberோட டேட்டா டைப் என்ன, int. அப்ப அத நான் அங்க போட்டுப்பேன். ஓகேவா? சோ அதே மாதிரி வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, எனக்கு வேற வேரியபிள் இருக்கு, public string password open and close bracket open and close flower bracket. ஓகே, அது பாஸ்வேர்ட் மொட்டையா கொடுக்காம என்ன பண்ணலாம், கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இதுக்குள்ள எதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், அந்த பாஸ்வேர்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன, ஸோ ஸ்ட்ரிங் கெட் யூசர் நேம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் ஃப்ளவர் பிராக்கெட். தென் இதுக்குள்ள எதையும் ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலாம், யூசர் நேமை ரிட்டர்ன் பண்ண சொல்லிடலாம். முடிஞ்சு போச்சு. இப்போ கெட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சா? கெட் பண்றதுக்கு எனக்கு மெத்தட் இருக்கு. அப்ப இன்னொன்னு என்ன தேவைப்படுது, செட் பண்றதுக்கு எனக்கு மெத்தட் வேணுமா? சோ அப்ப செட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுற மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பப்ளிக் void set serial number. அப்ப சீரியல் நம்பரை நீ செட் பண்ணும்போது என்ன சொல்லிடுற அப்படின்னா, இது ஒரு வேரியபிள் நீ சொல்லிடுற, இன்டீஜரா ஒரு சீரியல் நம்பர் நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற சீரியல் நம்பர் which is resembling my serial number which is making over there. இந்த கிளாஸ்ல இருக்கிற சீரியல் நம்பர் யார் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாங்களோ அது ஈக்குவல் ஆயிடணுங்கிற மாதிரி நம்ம ரெசம்பிள் பண்றோம். ஓகேவா? சோ இதை சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக தான் ரைட் கிளிக் பண்ணி சோர்சஸ்ல ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மூலமா இப்ப பாஸ்வேர்ட் யூசர் நேம் நம்ம செட் பண்ணல இல்லையா, செலக்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதுதான் அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ரைட் கிளிக் சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், இதை கிளிக் பண்ணா ஏற்கனவே எனக்கு எல்லாம் வந்துருச்சு, அதனால இப்ப எனக்கு காட்டல, வரலன்னா அதுல காட்டும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே, ரைட், ஃபைன். சோ இப்ப இந்த டேட்டாவை தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட டேபிள்ல நான் வந்து சேர்க்க போறேன் இல்லையா? சோ அப்ப அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ்ல கான்ஃபிகர் பண்ற இந்த ஹைபர்நேட்டோட கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஆனா அந்த என்டிட்டிக்கான கான்ஃபிகரேஷன் இங்க இல்ல. சோ அதனால இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, configuration dot add that annotated class, the class name called what, roots dot class அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன். புரியுதுங்களா? root dot class அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன். either I can add the property from here, mapping சொல்லிட்டு நான் இங்கே மேப் பண்ணலாம், பட் ஒவ்வொரு தடவை அங்க மேப் பண்ணி கொடுக்கிறதுக்கு சிம்பிளா நான் இந்த இடத்துலயே வந்து கிளாஸ்லயே கான்ஃபிகர் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான் சிம்பிளா. சரியா? ரைட். இப்ப இதுக்கு பெர்சிஸ்ட் பண்ணனும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் ஒன் ஆப்ஜெக்ட் இல்லையா? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது இல்லையா? சோ அப்ப எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, இந்த ரூட்ங்கற இந்த ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் தான் அதுக்கு தேவைப்படுது. ஓகே, சோ ஃபார் தட் பர்பஸ் வாட் ஐ வுட் லைக் டு டு, சோ ரூட்ஸ் is the one of the class, I am creating the object for the roots. அந்தச்சா? சோ இப்போ இந்த டேட்டாவை நான் செட் பண்ணணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இதுக்கு தேவைப்படுறது என்னது, இந்த ஆர் தான் இதுக்கு தேவைப்படுது. சிம்பிளா கொடுத்தா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சா? ஆனா எந்த டேட்டாவும் நான் செட் பண்ணல இல்லையா இது வரைக்கும். அப்ப நான் கொடுத்தேன் அப்படின்னா கூட எந்த டேட்டாவுமே செட் ஆகாம எம்டியா தான் போய் நிக்கும் அங்க. ஓகே, I need to provide some data, right? So for that purpose I have the setter method for the root as well. So here itself what you can do, you can set the method r dot serial number கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? வேணாம் நினைச்சீங்கன்னா சிம்பிளா நீ என்ன பண்ணிக்கலாம்,
உன்னோட ரூட்ஸ் அப்படிங்கறதுல இதான சீரியல் நம்பரு. அப்ப ஐடி கீழே என்ன பண்ணிடலாம், ஜெனரேட்டட் வேல்யூல ஸ்ட்ராட்டஜில ஜெனரேஷன் டைப் வந்து ஐடென்டிட்டின்னு செட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிருங்க. ஓகேவா? சோ இந்த ஜெனரேட்டட் வேல்யூ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணிக்கும், சீரியல் நம்பர் 1ல இருந்து அதுவாவே எடுத்துக்கும். ஓகேவா? சோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் திஸ் ஜெனரேட்டட் வேல்யூங்கிற அனோட்டேஷன். கரெக்ட்டுங்களா? சோ இது வரைக்குமே ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். ஓகே ரைட். சோ இப்போ இதையும் கொடுத்துட்டேன், இதையும் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் சார். ஓகே ரைட். இப்போ வேல்யூ நான் செட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் செட் இட். அப்ப சீரியல் நம்பர் செட் பண்ணணும் எனக்கு அவசியமே இல்லை. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூட்ல இது செட்டே எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆக போகுது இல்ல. கரெக்டா? அப்ப அந்த செட் சீரியல் நம்பர் எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? So what has happened, configuration is throwing an error. Okay, fine, no problem. Okay, so what I can do, I can set it. ஓகேவா? இப்போ என்ன பாத்தீங்கன்னா செட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதை மட்டும் செட் பண்ணா போதும். ஓகேவா? சோ யூசர் நேம்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றேன், பாஸ்வேர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சிம்பிளா செட் பண்றது, 2 வேல்யூ செட் பண்ணிருக்கேன். ஓகேவா? so now let me do one thing, let me run the program from here. Now you all can see that thing over here. இங்க எனக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நீங்க இதை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், டேபிள்ல போயிட்டு இதை உட்காந்து ஒரு தடவை எழுதுவீங்க, அதுக்கப்புறம் இன்செர்ட் வேல்யூ கொடுத்து நீங்க ஒன்று கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, சிம்பிளா ஒரே இதுவே முடிச்சிட்டோம். ஓகே, பட் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ரைட். So we'll go back to our MySQL database. Okay, so அப்ப இதுல இருக்கிற டேட்டாவை வந்து நான் ஃபர்ஸ்ட் டேபிள்ல நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா you can see that roots அப்படிங்கிறது எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா. ரெண்டாவது இப்போ இந்த ரூட்ஸ்க்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா select star from roots அப்படிங்கறத நான் செட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா you all can see that particular column, one password and the username is sample. Got it every one of you? இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்ததுதான். ஓகே, இதுல யாருன்னா எதனா சந்தேகம் இருக்கா இப்போ வரைக்கும்? I guess that no one have any query in that. I hope so. Right. So இப்போ நம்மளோட கான்செப்ட்டுக்கு வருவோம். சரி, இப்போ நான் பர்சிஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அவரோட பேரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு we may know that name and some other thing as well, right? Okay, so அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா what I would like to do, I will create another class. The name of the class called information. என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாரோட ரூட் யூசர் நேம் பாஸ்வேர்டோ அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல எனக்கு என்னென்ன டேட்டா இருக்க போகுது அப்படின்னா ஐ ஹாவ் த டேட்டா கால்ட் வாட் ஐ கேன் டெல் நேம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லொகேஷன். ஓகே குட். தென் நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன எடுத்துக்கலாம்? குவாலிஃபிகேஷன். ஓகே, குவாலிஃபிகேஷன். வெரி குட். And then if we required we will keep it like a email ID அப்படின்ற ஒண்ணுலாம் வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் தான் எனக்கு இருக்கிற ஒரு சில டேட்டா அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். சரியா? சோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேம் அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு எப்படி இருக்கணும் ஆக்சுவலா? What is the data type for that? So private string name. Okay, age. Integer. Private int. Int age. Next location la. String. String location. Very good. Next qualification la. String. Okay, string ne kuda vechikalam. Next email ID la. String. சரி, string, right. ஓகேவா? சோ இப்போ என்கிட்ட இத்தனை காலம் இருக்கு சொல்ல போனா. கரெக்டா? இந்த காலத்துக்கு எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ரைட் கிளிக் பண்ணி சோர்சஸ்ல போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுவாகவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு இல்லையா? இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா ஒரே விஷயத்த மட்டும் சொல்ல போறேன். இப்ப இந்த ரூட்டுக்கு ஓகேவா
இந்த இன்ஃபர்மேஷனோட டேட்டாலாம் வேணும். ஓகேவா? இந்த ரூட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட டேட்டாலாம் எனக்கு வேணும். ஹவு கேன் ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? ஓகே, கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா கூட மறுபடியும் இங்க நான் என்னதான் பண்ணி ஆகணும்? ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மறுபடியும் கெட்டர் செட்டர் தான் நான் போட்டாகணும். ஓகேவா? நான் இப்ப மறுபடியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து @entity கொடுத்துட்டா இது என்ன ஆகும் ஆக்சுவலா? சார் ஆக்சுவலா வந்து இதையும் அந்த டேபிள் மாதிரி மாத்திட்டு அங்கேயும் அங்க அதாவது அப்ளிகேஷன்ல இத ஆட் பண்ணிக்கலாம்ல சார்? ஆட் பண்ணி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணலாம்ல? Okay, so what is his thought? Obviously it's a good idea. So now you can see that அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு @entity ஒரு டேபிள் வச்சிங்க. ஓகேங்களா? உங்களோட இந்த அப்ளிகேஷன்ல இதுக்கு ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்ட் வச்சிங்க. உங்களோட அப்ளிகேஷன்ல இது ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்ட் வச்சிங்க. வச்சுட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் மெத்தடை வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன். பட் ஹைபர்நெட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அனோட்டேஷன்லயே முடிச்சிருவோம். எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனோட்டேஷன்லயே முடிச்சிருவோம். சரியா? ஸோ அப்படி நான் பண்ற ஒரு விஷயம் தான் இப்ப நான் காட்ட போறது உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே, ஸோ சிம்பிள் லைக் இப்ப எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற கிளாஸ் எந்த ஒரு என்டிட்டி பாடியுமே கிடையாது. இதுல இருக்கிற டேட்டா எல்லாம் இந்த ரூட்ஸுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? What is this? Attribute, sir. Very good, super. It's one of the attribute of this class. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரூட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர். பிரைவேட். ஓகே, இதை என்னன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா? வெரி குட், டேட்டா டைப். இட்ஸ் a டேட்டா டைப். கரெக்டா? சோ இது டேட்டா டைப் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னொரு பேரை சொல்லுவோம். இது இன்னொரு பேர் என்ன சொல்வீங்க? ஆப்ஜெக்ட் கிளாஸ் சார். இது இன்னொரு கிளாஸ். கரெக்டா? இத ராப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ எனக்கு இந்த இடத்துல கிளாஸோட பேர் என்ன? இன்ஃபர்மேஷன். சிம்பிளா அந்த இன்ஃபர்மேஷனை போடு. ஓகேவா? சிம்பிளா என்ன கிளாஸோ அந்த பேரு. ஏன்னா அந்த பேர் தான் நீங்க போட்ட நீ. அதே மாதிரிதான் எந்த கிளாஸோ அந்த பேர் போட்டுட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா சிம்பிளா ஒரு ரெஃபரன்ஸ் கொடு. முடிஞ்சு. புரியுதா? வேலை முடிஞ்சு. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப இது ஒரு வேரியபிள் தானே? கரெக்டா? இது ஒரு வேரியபிள், ஒத்துக்கிறது தானே எல்லாருமே? ஓகே, இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? வெரி குட். ஐ நீட் த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மாதிரி எனக்கு இந்த வேரியபிளும் எனக்கு தேவை இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? ரைட் கிளிக் பண்ணி சோர்சஸ்ல ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் ஃபார் வாட்? இன்ஃபோக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்? ஜெனரேட் பண்றேன். எப்படி ஜெனரேட் ஆயிருக்கு பாருங்க. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கெட் இன்ஃபோ ரிட்டனா ஒரு இன்ஃபோ. ஏன்னா டேட்டா டைப் தான், கிளாஸ் தான். கரெக்டா? இங்க எனக்கு அது கிளாஸ் தானே, அதே தான் நான் இங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்றேன் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். புரியுதா? எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டிட் ஓவர் ஹியர்? யார் யாருக்கெல்லாம் புரியாம இருக்கு அவங்க மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான், கஷ்டமே இல்லாம நம்ம சொல்றேன் நான். ஓகே, எஸ். அதாவது எனக்கு இந்த கிளாஸோட டேட்டாலாம் எனக்கு வேணும்பா. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற கிளாஸ்ல இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வேணும். இது எக்ஸ்டர்னல். இப்ப யார் வேணாலும் இந்த இன்ஃபர்மேஷனை கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? எப்படி நான் ஒரு கிளாஸ்ல ஒரு வேரியபிளை பிரைவேட்டா வைக்கிறனோ அதே மாதிரி இது கிளாஸ் தானே இது. கரெக்டா? அதே மாதிரி என்ன பண்றேன்? இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது என்னோட கிளாஸ், அதை வச்சு அதோட ஒரு டேக் நான் பிரைவேட்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதுல டேட்டா எனக்கு வேணும்னா யார் வேணாலும் என்ன பண்ணுங்க, இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவா கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு இது. புரிஞ்சா? So we'll come to do it again, no problem, just wait for some time. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have to provide the data to this details. கரெக்ட்னா? சோ நான் என்ன பண்றேன்னா என்னோட அப்ளிகேஷனுக்கு போறேன். ஓகேவா? அந்த கிளாஸோட பேர் என்னது? இன்ஃபர்மேஷன் i equal to new information அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிடுறேன். இன்ஃபர்மேஷன்ல ஒரு டேட்டாவெல்லாம் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேல்முருகன் அப்படின்னு நான் சும்மா வச்சுக்கிறேன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செட்ல வந்து இமெயில் ஐடியில ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேல்முருகன்.s@gmail.com அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். தென்
அடுத்தது எனக்கு ஏஜ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து இன்டீஜர்னால 25 செட் பண்ணிக்கிறேன். தென் செட் லொகேஷன் அப்படிங்கறதுல சிம்பிளா என்ன பண்ணிடுறேன், ஏதோ ஒரு லொகேஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு வேரியபிள் இருக்கு இல்லையா, குவாலிஃபிகேஷன் லைக் அன் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு டேட்டா இருக்கா, ரூட்ஸுக்கு எனக்கு டேட்டா இருக்கா? ஓகே, இப்ப இந்த ரூட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும் இல்லையா? சிம்பிள் ஆர் டாட் செட் இன்ஃபோ. அதுக்குள்ள நான் என்னவா கொடுக்கணும்னு பாருங்க, இன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்ஃபோவா கொடுக்கணுமா? ஒண்ணும் இல்ல, இன்ஃபர்மேஷனோட ஆப்ஜெக்ட் கொடுத்தா போதும், அவங்களுக்கு புரிஞ்சுப்பான். எப்படி நீங்க டேட்டாவை தனியா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறியோ அதே மாதிரி வேற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் நீ கொடுத்த அப்படின்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க அந்த ஆப்ஜெக்ட் நீ ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. இப்ப நான் சொன்னது எல்லாருமே புரிஞ்சா என்ன பண்ணிருக்கேன்னு? Those who haven't understood please raise your hand. அதாவது எனக்கு இந்த ரூட்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு இன்ஃபர்மேஷனோட டேட்டா தெரியணும், பட் இன்ஃபர்மேஷனோட டேட்டா செப்பரேட் டேபிள் கிடையாது. இது யார் கூட வேணாலும் அட்டாச் ஆயிக்கலான்ற மாதிரி செப்பரேட்டா ஒன்று வச்சிருக்கேன். அப்ப என்னோட ரூட்ஸ்ல நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, எப்படி நான் ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு பிரைவேட்டா நான் செட் பண்ணணும், அதே மாதிரி எந்த கிளாஸ் வேணுமோ அதை பிரைவேட்டா வச்சுக்கோ, அதுக்கு ஒரு கெட்டர் செட்டர் வச்சுக்கோ. ஓகேவா? அப்ப இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை கொடுப்பேன் இல்லையா? அப்ப அப்படி கொடுக்கும்போது டேட்டாவை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றேன், ரூட்ல தான் கெட்டர் செட் இருக்குல்ல, அப்ப இந்த டேட்டாவை செட் பண்ணதை இந்த டேட்டாவை வச்சு நான் கொடுத்துட்றேன், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா என்ன பண்ணேன்னு? எவ்ரி ஒன் ஆஃப் யூ காட் இட்? லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், என்னதான் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஐ எம் ரன்னிங் த ப்ரோக்ராம். என்ன பண்ணுது, எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது பாருங்க. could not determine the recommended JDBC type அப்படின்னு சொல்லுது. என்ன சார் ஒண்ணுமே புரியல. அதாவது என்னன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. இட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஓகே, எஸ், ரெண்டு விஷயம் பண்ணணும். முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல செப்பரேட்டா நான் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா, ஆட் த அனோட்டேட்டட் கிளாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டாட் கிளாஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துடணும். ஒண்ணு, ஓகேவா? என்னோட கான்ஃபிகரேஷன்ல நான் இதை சொல்லிடணும். மறுபடியும் ரன் பண்ணி பாக்குறேன். ஓகே, இப்போ என்ன, மறுபடியும் எனக்கு எரர் அடிக்குது. என்ன பண்ணுது அப்படின்னா சேம் அதே தான் சொல்லுது, org டாட் எக்ஸிக்யூட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ரீசன் என்ன அப்படின்னா, நீ எல்லாம் பண்ணிட்ட, ஆனா இந்த இன்ஃபர்மேஷனுக்கும் என்னோட ஆப்புக்கும் பெருசா சம்பந்தமே கிடையாது. தெரியும் தெரியும் சொல்றானே தவிர எந்த ஒரு வகையிலுமே இந்த ரூட்ஸுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே கிடையாது. So for that purpose, we are having that one more annotation in our place is nothing other than this annotation. Okay, அந்த annotation பேர் என்ன அப்படின்னா embeddable அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டாலாம் இந்த கிளாஸ்ல நீ எம்பெட் பண்ணிக்கோ அப்படிங்கிற நான் அனோட்டேஷனை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதை நான் எங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு மென்ஷன் இன் த பிளேஸ் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல @embedded அப்படின்னு நான் இங்க சொல்லணும். இது வரைக்கும் பாருங்க, @embeddable அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஆர் எல்ஸ் வாட் யூ கேன் டூ பெட்டர், இந்த இன்ஃபர்மேஷன் கிளாஸ் தானே நம்மளுக்கு எம்பெட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, எம்பெடபிள் நீங்க சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப யார் இவங்களை கூப்பிட்டாலுமே இவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்க இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம். இங்க போட்டீங்கன்னா எம்பெடட் நீங்க போடணும், இங்க போட்டீங்கன்னா எம்பெடபிள் சொல்லுங்க. இங்க போட்டீங்க அப்படின்னா எந்த கிளாஸ் யாரை கூப்பிட்டாலுமே இவங்க எம்பெட் ஆயிப்பாங்க. யார் வேணாலும் இன்ஃபர்மேஷனை கூப்பிட்டாலும் அவங்க எம்பெட் ஆயிப்பாங்க இந்த பேராமீட்டர்லாம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எம்பெடபிள். இதுவே நான் @entity கொடுத்தேன்னு வச்சுக்கேன், செப்பரேட்டா எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். I don't need to create a separate table. ஓகேவா? இருக்கிற டேபிள்லயே வேற ஒரு சில டேட்டாவெல்லாம் சேர்த்துக்கிறது, லைக் அ ஜாயின் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் அனோட்டேஷன் கால்ட் எம்பெடபிள் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நவ் லெட் மீ கோ பேக் டு மை ஆப். லெட் மீ ரன் த ப்ரோக்ராம் அகைன். நவ் யூ ஆல் கேன் see. இப்போ எனக்கு டேட்டா வந்துருச்சு எல்லாம். ஓகே, இங்க நல்லா கவுன்ஸ் பாருங்களேன். இன்சர்ட் இன்டு ரூட்ஸ்
என்னன்னு எடுத்துக்கிது பாருங்க. ஏஜ், இமெயில் ஐடி, லொகேஷன், நேம், குவாலிஃபிகேஷன், பாஸ்வேர்டு, யூசர் நேம். இத்தனைமே நான் கொடுத்தேன். எல்லா காலம் நேமும் எம்பெட் ஆயிருக்கு. சொல்ல போனோம்னா it got embedded. It is not created a separate table. Now I'll go back to my SQL again. Let us check with the table again. எத்தனை டேபிள் தான் இருக்கு? எனக்கு ஒரே டேபிள் தான் இருக்கு. But now if I go back to my select star from the root, now you can see the data. புரியுதுங்களா? அப்ப எனக்கு செப்பரேட்டா இருக்கிற ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன ஆயிருக்கு? It has been combined with me, joined with me. புரியுதா? This is the concept called embeddable. எல்லாருமே புரிஞ்சா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? Anyone have any query? எஸ், சொல்லுங்க கௌதம். சார் இதுக்கு நம்ம ஒரே என்டிட்டி எல்லாமே கொடுத்துடலாமே சார்? ஆப்வியஸா வாட் யூ செட் இஸ் கரெக்ட். இதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே என்டிட்டியாவும் கொடுத்துடலாம். பட் தி திங் இட் இஸ், என்கிட்ட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 இல்ல 3 டேபிள் இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? எல்லா டேபிளையுமே ஒரே டேட்டாவை நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா மை காலம் வில் பி லைக் மச் திங். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள்ல எனக்கு தேவைப்படுற டேட்டா, இன்னொரு டேபிள்ல எனக்கு தேவைப்படுற டேட்டா நான் எப்ப தேவைப்படுமோ அப்ப மட்டும் நான் எடுத்துக்கிற மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் செட் த டேட்டா whenever I want அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? as I made that configuration file I can create, so it is created a new. அப்ப அது பதிலா என்ன பண்ணிக்கலாம்? இப்ப அப்டேட்ன்றத கொடுத்துட்டு just see now. இப்போ என்னோட ஆப்ல போயிட்டு so I will keep the name called something like this. சார் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் செட் பண்ணாம ரன் பண்ணோம் சார். இன்ஃபர்மேஷன் செட் பண்ணாம ரன் பண்ணா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். let me do the same thing. இப்போ நான் இதுல வந்து ஏஜ் நான் செட் பண்ணல, லொகேஷனை செட் பண்ணல, குவாலிஃபிகேஷனை செட் பண்ணல. ஓகே, சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரெண்டாவதா இன்னொரு ஒரு சீரியல் நம்பர் ஜெனரேட் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக். கரெக்டா? இப்போ இதுல யூசர் நேம் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சம்திங் லைக் ஸ்மார்ட் அண்ட் தென் ஐ வில் கீப் த பாஸ்வேர்ட் இட்ஸ் லைக் த சேம், அதே மாதிரியே வச்சுக்கிறேன். ஓகேவா? லெட் மீ ரன் த ப்ரோக்ராம் அகைன், ஜஸ்ட் அப்சர்வ் இட். இந்த தடவை என்ன பண்ணாது அப்படின்னா it won't drop it, instead it will insert only. Now I will go back to my SQL page again and now I will run the program again. புரிஞ்சுதா? இப்ப இதோட டிஃபால்ட் வேல்யூ இது எடுத்துக்கிச்சு. ஓகே, and you can all see that the value which I have been provided, the place it has taken as a null. ஓகேவா? in such way we can able to create it the particular things and all. ஓகே, வேற யாருக்காச்சும் என்ன டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் என்ன டவுட்? சரி சார். எஸ், சொல்லுங்க ஜனார்தன். சார் இது டேபிள் வந்து நம்ம கொடுத்த ஆர்டர்ல இருக்க மாதிரி தெரியல சார். ஆப்வியஸ்லி இட் won't do like that. இந்த இடத்துல எப்படி எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கோ அந்த மாதிரி தான் எனக்கு செட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கிரியேட் ஆகுது. கரெக்டா? ஓகேவா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ண சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அது ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, and then whenever it got that data in such way it will do it. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to certain in that particular thing. இந்த காலம் இதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜாவாவோட மெமரியில இருந்தா அது எடுத்துக்கும். எதெல்லாம் ஃபாஸ்டா டேட்டா வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா எடுத்து எனக்கு ரன் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். It's not like the particular way that we have to do it. Right. So now everyone understood the concept of embeddable. I hope so. Embeddable அப்படிங்கிறது இப்ப நான் இதுவே வந்து இத இங்க பாருங்க, entity அப்படிங்கிற பேர்ல இத கிரியேட் பண்ணிட்டு, ஓகேவா, இந்த ரூட்ஸ்ல நான் இதை யூஸ் பண்ணாம கம்னு விடுறேன்னு வச்சுக்கோ. இதை நான் யூஸே பண்ணல. சரியா? Now I'll go back to this. இப்போ என்னால இதை யூஸ் பண்ண முடியாது. So instead what I can do, I can mention like persist of that another object is nothing other than the I. கரெக்டா? So இப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இது எக்ஸிக்யூட் ஆகும். Okay, now you can see the differences. It is throwing an error because information அப்படின்ற ஒரு டேபிள்ங்கிறது எனக்கு கிரியேட் ஆயிருக்காது first of all.
அதனால என்ன பண்ணுது அப்படின்னா மஸ்ட் ஷுட் ஹேவ் தட் ஒன் ஐடி இருக்கணும்னு சொல்லுது. ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன்ல ஒரு ஐடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஐடி எடுத்துக்கலாமா? எதை ஐடியா எடுத்துக்கலாம்? இமெயில் ஐடி எடுத்துக்கலாம். இமெயில் ஐடி எடுத்துக்கலாமா? சரி, ஓகே, ரைட். @id அப்படின்றது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, now let me go back to this, then I will run the program. I think மறுபடியும் இந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அப்டேட் கிரியேட் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? இருக்கிறதுல சேஞ்ச் பண்ண போறியா, புதுசா பண்ண போறியா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அதுல நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இதே கிரியேட் கொடுத்தா இருக்கிறதுல டிராப் அவுட் ஆகி கிரியேட் ஆயிருக்கும், அப்டேட்னா இருந்ததுலேயே எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். பட் நவ் யூ கேன் see it has created another table. கரெக்டா? if I go back and check it out there, now it has two table, and if I select it again you can see generate ஆயிருக்கு data. அதே மாதிரி I have separate data with me, select star from information அப்படிங்கிற மாதிரி execute that thing, that also I have the data. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி செப்பரேட்டா எனக்கு டேபிள் வேணாம், ஒரே டேபிள் தான், இதோட இதை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த அனோடேஷன் தான் எம்பெடபிள். புரிஞ்சா எல்லாருக்குமே இது? ரைட். So once more அந்த டேபிள் கொஞ்சம் காட்டுங்க. The table which is being here, இல்ல இதோட இன்ஃபர்மேஷன்க்கும் ரூட்டோட டேபிள். so this is for the information and this is for the root. சார் பட் ரூட்ல இப்போ நம்ம ரூட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் ரெண்டு டேபிள் தனித்தனியா தானே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுலயே ஆட் ஆயிருக்கு. நீங்க அப்டேட் தானே கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, நீங்க கிரியேட்னு கொடுக்கல இல்லையா? சோ அதனால அது என்னென்ன டேட்டா முன்னாடி இருந்துச்சோ அதுல தான் டேட்டா அப்டேட் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. எஸ், ரைட். சோ ஐ கெஸ் தட் எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட் ஆஃப் எம்பெடபிள். எம்பெடபிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா யூஸ் பண்றதுக்கான காரணம் எந்த டேட்டாவா இருந்தாலும் என்னோட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எம்பெடபிள். சோ நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எந்த கிளாஸ்ல உனக்கு இந்த டேட்டா தேவைப்படுதோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்து என்ன பண்ணுங்க, இப்படி கொடுத்துக்கங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, சோ பெட்டர் வாட் ஐ வுட் லைக் டு டூ, என்னோட திங்ஸ் வந்து கிளீனா இருக்கணும்ன்றதுக்காக let me do one thing. I will drop the table called roots and then information. ஓகே, சோ இப்போ என்னோட டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே இருக்காது. Okay, so now if I run the program of my application again, let me take all the data first. Now let me run it again. இப்போ அதுல டேட்டாவே இல்லங்கிறதுனால என்ன பண்ணிடும், கிரியேட் அப்படிங்கறத ஜெனரேட் பண்ணி அதை கொடுத்துக்கும். So illegal argument exception அடிக்குது, the information is not annotated with an entity. ஏன் எம்பெட் பண்ணலையா? எஸ், இது எம்பெட் பண்ணியிருக்கேன். தென் ரூட்ல, தென் ஆப்ல. ஓகே, ரைட். இது தேவையில்லை, எனக்கு பெர்சிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ரைட். So now I will go back and check with the table. The table is root itself. And the root நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா I have nothing. So let me run the program again. So now this has been executed. Now if I check it about the same data again, the data will be there. But முதல் தடவை பண்ணிச்சு எனக்கு எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா என்னோட பேர்ல இன்னொன்று இன்ஃபர்மேஷனும் மறுபடியும் வந்து பெர்சிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அதால பண்ண முடியாது, எம்பெட் தான் பண்ணி வச்சிருக்கேன் தவிர அதால பண்ண முடியாது. ஓகேவா? அதனால எனக்கு எரர் அடிச்சு அப்போ ஒரு சீரியல் நம்பர் போயிருச்சு. ரெண்டாவதா இப்ப மறுபடியும் பண்ணதுனால ஆட்டோ ஜெனரேட் ஆகி எனக்கு செகண்ட் சீரியல் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இன் சச் வே இட் காட் கிரியேட்டட் அண்ட் this is how the thing got been over there. அவ்வளவுதான். ஓகே, so now we'll come to the next one. இப்ப நெக்ஸ்ட் ஒன்னு விஷயம் என்ன அப்படின்னா, இன் கேஸ் உனக்கு வந்து ஒரு சில டேட்டா உனக்கு தேவையில்லை. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், ஆனா எனக்கு தேவைப்படுற டீட்டெயில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களோட லொகேஷனோ மெயில், என்னோட லொகேஷனோ ஏஜ் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி வச்சீங்கன்னா வாட் யூ கேன் டூனா சிம்பிளி கோ டு த பர்டிகுலர் பிளேஸ். இதுல எது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன்?
லொகேஷனும் ஏஜும் இல்லையா? ஸோ அப்ப அந்த வேரியபிள் மேல இந்த ஒரு அனோட்டேஷன் போட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்ன அனோட்டேஷன் பேரு? டிரான்சியன்ட். ஓகேவா? இந்த டிரான்சியன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இஃப் யூ கிவ் த டேட்டா அகைன், கண்டிப்பா இது ஆட்டோ ஜெனரேட் ஆகுதுன்னே வச்சுப்போம். லெட் மீ ரன் இட். ஸோ இன்ஸ்டெட் ஐ வில் ப்ரொவைட் த another டேட்டா ஓவர் ஹியர். Let it be the same, and here I will keep it like a commerce, and the thing it is called, and the password is nothing other than 1 2 3 like that. Okay, now let me run the program again, and it is being running in our places, and it got inserted. Correct? Insert into la ellame dhaan enak vandirukum actually. Okay va? But even though if you provided the age and the location right, it won't consider as a taking as a beneficiary. Now if you go back and check it about your roots, okay, என்ன பண்ணிருக்கு இது? நீ டேட்டாவை செட் பண்ண, ஆனா இது என்ன ஆயிருக்கு? அதாவது ஜாவால இது ஒரு மெமரி எடுத்துக்கும், ஆனா டேட்டா பேஸ்ல ஹைபர்நெட்டோட டேட்டா பேஸ்ல போயிட்டு இந்த மெமரி கொடுக்காது. ஓகேவா? சோ தட் இஸ் என்னப்பா இதுக்கு சார் டிரான்சியன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அனோட்டேஷன். இந்த இடத்துல நான் டிரான்சியன்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப இவங்களுக்குலாம் வந்து இந்த டேட்டா தேவையில்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 3 வயசு 4 வயசு பசங்களுக்கு வந்து ஏஜ் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், டிரான்சியன்ட் செட் பண்ணி விட்டுருவேன். அப்ப இத்தனை ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும் நான் டேட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்ப யார் யாருக்கு வாங்கணும் யார் யாருக்கு வாங்க வேணான்றதை இதை வச்சு நான் செட் பண்ணிக்கலாம். அப்ப இதை டிரான்சியன்ட் நான் கொடுத்தா கூட நான் வேல்யூவை இங்க செட் தான் பண்றேன். யூ கேன் see I set this value, okay, but it won't take it as a consideration. And the data adhe eduthukkadu. That is the purpose of using the transient அப்படிங்கிறது. Transient is the annotation exists only in the Java memory, but it is not associated with the Hibernate session or the database. அதனால நீ என்ன டேட்டா கொடுத்தாலுமே அது தெரியாது, எடுத்துக்கவும் செய்யாது. Got it every one of you? The meaning of transient? Okay, right. Now, could you please tell me that, any one of you, tell me that what is mean by inner join? என்கிட்ட 2 டேபிள் இருக்கு. 2 டேபிள்லயும் காமனா இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு எனக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்லையா? ரைட், வெரி குட். இதுவே லெஃப்ட் ஜாயினா இருந்தா என்ன நடந்திருக்கும்? லெஃப்ட் டேபிள் அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ண, டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேபிள்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டா பிளஸ் ஃபர்ஸ்ட் டேபிளையும் செகண்ட் டேபிளையும் காமனா இருக்கிற டேட்டா. கரெக்ட்டுங்களா? சோ எதுக்காக இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, now we are moving towards a concept called mapping with our relationship. ORM அப்படினாலே அதான் நமக்கு தெரியும், ஆப்ஜெக்ட்